இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்ம லக்கினம், லக்கினத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சனி. இங்கு லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்ம லக்னம் ஸ்திர ராசி, லக்னாதிபதி சூரியன் அவர் வீட்டில் வலுவாக இருக்கின்றார். அஷ்டமாதிபதியாக இங்கு மீனம் வருகின்றது. குரு அவரும் ஸ்திரத்தில் இருக்கின்றார். பொதுவாக 120 என்று தான் கணக்கில் இருக்குது. தசாபுக்தி அடிப்படையில் பார்த்தால் 120 வருஷங்கள். அப்போது 120 வருடத்தை 3ஆக பிரித்தால் 40 வயது, 80 வயது, 120. அப்போ இந்த கணக்கு பிரகாரம் 40 வயது அற்பாயுள் தான். 40லேருந்து 80 வயதுக்குள்ள இறப்பார்களாக இருந்தால் அது மத்தியம ஆயுள். 80லேருந்து 120 வயதாக இருந்தால் அது தீர்க்காயுள். அவர் இறந்தது 38வது வயதில் அவர் இறக்கின்றார். லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்கின்றார், சிம்ம லக்கினம். அப்போ அவர் லக்னத்தில் வலுவாக இருக்கின்றார். விருச்சிக ராசி, நேருக்கு நேராக ஆயுள் ஸ்தானாதிபதி குரு 10ல் இருந்து ராசியை பார்க்கின்றார். ஸ்திர லக்கினங்களுக்கு 3 8க்குடையவர் மேரகாதிபதிகள், 9க்கு உடையவர் பாதகாதிபதி. அதாவது சரம் ஸ்திரம் உபயம் என்று இருக்கின்றது. அந்த ராசிகளின் தன்மைகள் சரம் ஸ்திரம் உபயம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் சரம் ஸ்திரம் உபயத்துக்கு மேரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் என்ற ஒரு வரிசை இருக்கின்றது. இங்கு சிம்ம லக்கினம் என்பதனால் அது ஸ்திர லக்கினம். அப்போ ஸ்திர லக்கினங்களுக்கு 3 8க்குடையவர் மேரகாதிபதிகள். இப்போ நாங்கள் பராசர முறையில் இதை நாங்கள் பார்க்கின்றோம். பராசர முறையில் இந்த வீடைய மரணத்தை நாங்கள் ஆய்வு செய்ய போகின்றோம். அப்போ ஸ்திர லக்கணங்களுக்கு 3 8க்குடையவர் மேரகாதிபதிகள், 9க்குடையவர் பாதகாதிபதி. அப்போ இங்கே 3ஆம் வீடு எடுத்தோமாக இருந்தால் துலாம், அங்கு நிழல் கிரக கேதுவால் அந்த வீடு மறைக்கப்படுகிறது. வேறு தொடர்பு அந்த வீட்டுக்கு இல்லை. 8ஆம் வீடு எடுத்தால் அந்த வீட்டில் கிரகம் இல்லை. ஆனால் 8ஆம் வீட்டை நேரெதிராக பாதகாதிபதியோடு சேர்ந்த குடும்பாதிபதி பார்க்கின்றார். அப்போ இருவரும் பார்க்கின்றார்கள். பாதகாதிபதி என்ற மேசம் வரும். 9வது வீடு பாதகாதிபதி மேசம். அதன் அதிபதி செவ்வாய் அந்த வீட்டுக்கு 6ல், அதாவது கன்னியில் கன்னிநாதனோட சேர்ந்திருக்கின்றார். அங்கு புதன் உச்சமாக இருக்கின்றார். அவரோட இருந்து கொண்டு அந்த 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஆயுள் ஸ்தானாதிபதி குருவை விரியாதிபதி நீசமாக இருந்து நேருக்கு நேராக தொடர்பு கொள்கின்றார். ஆயுள் குறைவு என்று இங்கேயே உறுதியாகின்றது. காரணம், ஆயுள் ஸ்தானாதிபதி இருக்கும் வீடு அவரது எதிரி வீடு. இப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. இருவரும் பகை கிரகங்கள். அப்போ இங்கே குரு பார்த்திங்கன்னா இருக்கிற வீடு சுக்கிரனின் வீடு, அது அவருக்கு எதிரி வீடு. அப்போ அங்கே எரிச்சலோடு அவர் இருக்கின்றார். அதாவது பிடிக்காத ஒரு வீட்டில் அல்லது உங்களது எதிரி சத்துருன்ற வீட்டில் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் அங்கு எப்படி இருப்பீர்கள்? உங்களது உணர்வுகள் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? குரு ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அப்போ அந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்க போகின்ற அவருக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஒரு வருஷம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அங்கே ஒரு வருஷம் இருக்க போகின்றீர்கள். எப்படி இருப்பீர்கள்? உங்களது எண்ண உணர்வுகள் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? உணர்வுகள் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். விருப்பம் இல்லாமல் எரிஞ்சு கொண்டு சகிக்க முடியாமல் இருப்பீர்கள். அப்படித்தான் இங்கு குருவின் நிலைமை. சுக்கிரன் வீடு குருவிற்கு எதிரி வீடு, அவர் சத்துரு. உங்கள் மனதில் ஒரு பயம் எந்த நேரம் இருக்கும். அப்படியான சூழ்நிலை வந்தால் உங்கள் மனதில் ஒரு பயம் எந்த நேரமும் குடிகொண்டிருக்கும். சிறியதாக ஏதும் சத்தம் கேட்டாலே பயந்து விடுவீர்கள். இதே அது நட்பு வீடாக இருந்தால், உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பன் வீடாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிலும் அது உங்களுடைய சொந்த வீடாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்கள். எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். ஏன்னா அங்கே நீங்கள் தான் ராஜா. ஆனால் இங்கு எதிரி, அதாவது எதிரியின் வீட்டில் குரு இருக்கின்றார், பயத்தோடு இருக்கின்றார், விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார், ஒரு டென்ஷனில் அங்கே இருக்கின்றார். ஒரு டென்ஷனில் இந்த குரு அங்கே இருக்கிறார்.
அதோடு பொதுவாக சந்திரன் மனதை குறிப்பவர். அவரும் நீசமாகி வலிமை இழந்திருக்கின்றார். அந்த ஆயுள் ஸ்தானாதிபதியை நேருக்கு நேராக தொடர்பு கொள்கின்றார். இங்கு இந்த விபத்து நடக்கும் போது ஒரு விபத்தில் ஆக்சிடென்ட்ல இறக்கின்றார். இந்த விபத்து நடக்கும் போது அவரது மனது அந்த நேரம் மிகவும் டென்ஷன் ஆகி வலிமை இழந்திருந்திருக்கும். அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த மனது இருந்திருக்காது. டென்ஷன் ஆகி வலிமை இழந்திருக்கும். இதுதான் விபத்து நடக்க காரணமே என்று கூட சொல்லலாம். ஜாதகத்தில் அப்படித்தானே அமைப்பு. விபத்து நடக்கும் போது இறக்கணும் என்றுதான் இருக்கு பாருங்கள். இந்த விபத்து நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அவரது மனதில் இந்த மாதிரி உணர்வுகள் தோன்றியிருக்கும். டென்ஷன், படபடப்பு, அவருக்கே என்ன நடக்க போன்றது தெரியும். திடீரென்று இந்த மனதில் ஒரு பதட்டம், என்ன நடக்க போகுதுன்று தெரியாத ஒரு புரியாமல் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகின்றார் ஒரு படபடப்போட. அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக வாகனம் அவரை நோக்கி வரும்போது எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். அவரது மனது நிலைமை, அதாவது மனதின் நிலைமை சூன்யமாக இருந்திருக்கும் என்று சொல்லலாம். எதுவுமே அந்த திடீரென்று முன்னுக்கு ஒரு வாகனம் வந்தால் எப்படி இருந்திருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும் இல்லையா? யோசித்து பாருங்கள். விபத்து இப்படித்தான் வந்தது. எப்படி விளங்கப்படுத்தினா இலகுவாக உங்களுக்கு விளங்குமோ அவ்வளவு இலகுவாக கிளியராக உங்களுக்கு இதில் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். இப்போ நாங்கள் 3ஆம் வீடு, 3ஆம் அதிபதி, 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதி பார்த்துருக்கின்றோம். பாதகஸ்தானத்தையும் பாதகாதிபதியையும் பார்ப்போமாக இருந்தால் ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் வீடு பாதகஸ்தானம். அங்கு யார் இருக்கின்றார்? விபத்தை கொடுக்கின்ற ராகு இருக்கின்றார். பாதகஸ்தானாதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையால் அவர் வீட்டையும், அதாவது ராகு இருக்கின்ற பாதகஸ்தானத்தையும், அது அவருடைய சொந்த வீடு இல்லையா, அவர் வீட்டையும் பார்க்கின்றார். செவ்வாயும் அவரது விரோதியின் வீட்டில் உச்சமான விரோதியோடு சேர்ந்திருந்து பாதகஸ்தானத்தை பார்க்கின்றார். செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. புதனின் வீட்டில் செவ்வாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது, பாதகாதிபதி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அங்கு புதன் உச்சமாக இருக்கின்றார். அப்போ அந்த உச்சமான எதிரியோடு சேர்ந்து இருந்து கொண்டு அந்த பாதகஸ்தானத்தை பார்க்கின்றார். ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கின்றார், பாதகஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அப்போ பாதகஸ்தானத்தோடு செவ்வாய் தொடர்பு படுகின்றார். இந்த பாதகாதிபதியோடு மற்றொரு விரோதியின் வீட்டில் உள்ள ஆயுள் ஸ்தானாதிபதி 5ஆம் பார்வையாக தொடர்படுகின்றார். இங்கே பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் புதனோடு தொடர்படுகின்றார். பாதகஸ்தானத்தில் விபத்தை கொடுக்கும் ராகு இருக்கின்றார். அப்போ இவரது மரணம் விபத்து மூலமாக இடம்பெறும் என்று அவரது ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பது இது மூலம் தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. இங்கு ஆயுள்காரகன் சனி 3ஆம் வீட்டில் உள்ள கேதுவின் சாரத்திலிருந்து பாதகாதிபதியை பார்க்கின்றார். பாதகாதிபதி சனியை 4ஆம் பார்வையாக பார்க்கின்றார். சனிக்கு செவ்வாய் தொடர்பு, செவ்வாய்க்கு சனி தொடர்பு. அதோடு ஆயுள் ஸ்தானத்துக்கு பாதகாதிபதி தொடர்பு. ஆயுள் ஸ்தானம் பலனில்லை, ஆயுள் ஸ்தானாதிபதியும் நல்ல நிலையில் இல்லை, அவரும் பாதகாதிபதியோடு தொடர்பு. இவரது ஆயுள் வளர்ச்சி அடைய இங்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அதனால் ஆயுளை குருவால் நீட்டி கொடுக்க முடியவில்லை. குருவின் நிலைமை அப்படி பலமிழந்திருக்கின்றது. இங்கு இன்னொரு விடயம் என்னவென்றால், ஆயுள் ஸ்தானாதிபதி குரு நீச சந்திரனின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அதே நேருக்கு நேராக அந்த நீச சந்திரன் தொடர்பிலும் இருக்கின்றார். பாருங்கள், 3ஆம் வீட்டில் கேது, அவர் அஷ்டமாதிபதி குருவின் சாரத்தில் இருக்கின்றார். அதன் அதிபதி சுக்கிரன், அதாவது 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அவர் பாதகாதிபதியோடு சேர்ந்த குடும்பாதிபதியின் சாரத்தில் இருக்கின்றார். பாதகாதிபதியான செவ்வாயும் நீச சந்திரனின் சாரத்தில் இருக்கின்றார். பாருங்கள், அதனால் அற்ப ஆயுளில் இந்த ஜாதகர் விபத்து மூலம் இறக்கின்றார்.